பியாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மரியாராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜஸ்டின் பிரபாகர் இசையில் ஜி.வி. பிரகாஷ், ஸ்ரீ கௌரி பிரியா, ஜார்ஜ் மெரியன், அபாஸ் நடிக்கும் ஹாப்பிராஜ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மார்ச் 27 முதல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது யூத். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட படிப்பே பெருசாக வராத கதாநாயகன், தான் பையன் எப்படியாவது படித்து பெருசாக சாதிச்சிருவேன் அப்படின்னு நம்புகிற கதாநாயகனுடைய அம்மா. இங்கே வரு, உன் பையன் எப்போ இருந்தாலும் படித்து ஒரு ஆணியும் பிடுங்க போகிறது கிடையாது, இப்போ சாட்டி என் பேக்கரியை தான் என் பார்த்து நடத்திட்டான், இங்கே பேக்கரிக்கு அனுப்பிவிட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கதாநாயகனுடைய அப்பா. இதுக்கு மத்தியில் கதாநாயகனுக்கு ஸ்கூலில் ஒரு காதல். இப்படி ஆரம்பிக்கிற இந்த கதை எங்கே வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பார்க்கும்போது அசுரன் படத்தில் படிப்பு தான் முக்கியம் சிதம்பரம் அப்படின்னு தானே சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரே ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு அதில் காதல், காமெடி, எமோஷன்ஸ்னு எல்லா விஷயத்தையும் கலந்து கட்டி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு கென்னன் கேங். இந்த படத்துடைய இன்ட்ரோ பிளாக்கும் சரி, படத்துடைய கிளைமேக்ஸும் சரி, ரெண்டுமே வேறு விதமான வெவ்வேறு ஃபீலிங்கை கொடுத்தா கூட ரெண்டையுமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக நீட்டாகவே பண்ணியிருந்தது இந்த டீம். பட் இந்த படம் பார்க்கும்போது எங்கள் எஸ்ஜே சேரியா கேரக்டர் தூக்கி வெளியே போட்டுவிட்டா டான் படம் எப்படி இருக்குமோ, கிட்டத்தட்ட இது இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டான் தானோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸும் இருக்குது. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் அந்த டான் தான் எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் வந்துட்டு போயிட்டே இருந்தது. நல்லா எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள், அதுக்கு பர்ஃபெக்டாக காஸ்ட் பண்ணப்பட்ட அட்டகாசமான ஆர்டிஸ்ட்டு, அவங்க கொடுத்த அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு, இதை தாண்டி ஒரு மேக்கிங்காகவே இந்த படத்தை அவங்க எந்த அளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் இந்த படத்துடைய பலமாக நான் பார்க்குறேன். கென் கருணாஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக அவர் கொண்டு வந்தார் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அது நான் சொன்ன மாதிரி இந்த காதல், காமெடி, எமோஷன்ஸ்னு எல்லா விஷயங்களையும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்குது. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு கென் கருணாஸ். இதையும் தாண்டி அவர் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய டான்ஸ் ஸ்டெப்பு ஒன்று, ஒரு மூமெண்ட் ஒன்று, கம்ப்ளீட்டாக லென்த்தியான மூமெண்ட் ஒன்று போடுற மாதிரி இருந்தது. அதையுமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தார் அவர் போக, ஏன்பா நான் படிக்காதனால இந்த சமூகம் எந்த அளவுக்கு என்ன ட்ரீட் பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கென் கருணாஸ் கிட்ட சுராஜ் பேசக்கூடிய அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த போர்ஷனில் சுராஜ் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதாகட்டும், அந்த ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல் என்கொயரி வைக்கும்போது அந்த என்கொயரியில் வந்து கண் கலங்கி வந்து அந்த சீக்வன்ஸ் அடுத்த கட்டத்தில் அந்த எமோஷனலாக எடுத்துகிட்டு போன தேவதர்ஷினியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு கனக்கச்சிதமாக ஃபிட்டின் ஆகியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுபோக படத்தில் 1 2 இல்லை 3 ஹீரோயின்ஸு, ஒன்று அனிஷ்மா அனில்குமார், இன்னொன்று பிரியான்ஷி யாதவ், 3வது மீனாட்சி தினேஷ். 3 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. நளினி பிரின்சிபல் மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் காஸ்ட்டு, அது அந்த மாதிரி ஒரு ரோல் அப்படி வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் அதை எடுத்துக்கிட்டதை நீட்டாக பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுபோக ஹீரோவுடைய கேங் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அதுக்குள்ளே ஒரு 1 2 கதாபாத்திரங்கள், கவனிக்க வச்ச கதாபாத்திரங்களும் இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டுமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. விக்கியுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, ஜிவியுடைய மியூசிக்கும் சரி, நிச்சயமாக இந்த கதைக்களத்துக்கு தேவையான அந்த மூடை செட் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பேசிக்காக ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கணும், பயங்கர பெப்பியாக இருக்கணும் ஒரு படம் பார்க்குறதுக்கு. மியூசிக்கலியே அது பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ப்ரீஸியாக, இன்னொரு பக்கம் பெப்பியாக இருக்கணும். 2 பேரும் அந்த விஷயத்தை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இதில் அந்த முட்டைக்கலக்கி பாட்டாகட்டும், அடியே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு பெப்பி நம்பர் ஒன்று இருக்குது, அதுவாகட்டும், ஒரு குத்துப்பாட்டு ஒன்று இருக்குது, அது செம்மையான குத்து இந்த படத்தில், அதுவாகட்டும்னு சொல்லி பாடல்கள் ஓரளவுக்கு இந்த கதைக்கு தேவையான அந்த ஒரு ஃபீலை, அந்த மூடை செட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்ன மியூசிக் போட்டால் என்ன, இவனுடைய அந்த மன்மதன் படத்தில் வரக்கூடிய மன்மதனே நீ அந்த பாட்டு, அதில் வர்ற அந்த வயலின் பீஸு, உள்ளே வர்ற அந்த இடம் இருக்குது பாருங்க, வேற லெவல் தியேட்டரில் வைப். அது அட்டகாசமாக அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போன மொமெண்ட் அது. இவன் தான் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாப்ல இவனுமே. சரி, இப்படி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கத்தான் செய்யுது. அப்போ எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே நான் சொன்ன பாருங்க, இந்த படமே பேசிக்காக ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா தான். இந்த மாதிரி கதைக்களங்களுக்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் டேஸில் என்ன தான் நடக்கும், என்ன கூத்து தான் பண்ணுவாங்க இவங்க அப்படிங்கிறது தான் நிறைய காண்பிக்கப்படும். இந்த படத்துலையும் கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் கிளியராக செட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கதை நகர்வு அப்படிங்கிறது பெருசாக இல்லவே இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே என்ன கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகுது, இவங்களுடைய காதல், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சுற்றி கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல தான் கதை நகருது. இங்கே தான் இந்த படம் ரொம்ப லேக் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பர்சனலாக எனக்கு வந்தது. ஈவன் இன்ட்ரோல் பிளாக் போகும்போது திருப்பி எந்திரிச்சு உட்கார வச்சுட்டாங்க, அது வேறு மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக். அது என்னங்கிறது நான் சொல்ல, நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இதே விஷயம் தான் செகண்ட் ஹாஃப்லையும் அப்ளை ஆச்சு எனக்கு. நடுவில் இன்பிட்வீனில் டெஃபினட்டாக படம் எங்கேயோ கொஞ்சம் லேக் அடிக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ரெண்டுலேயுமே எனக்கு வந்தது. காரணமே இது நமக்கு பழக்கப்பட்ட கதை தான், புதுசான ஒரு கதை அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. நான் தான் சொல்லிட்டேனே, டானுடைய ஞாபகமே பல இடங்கள் எனக்கு வந்துச்சுன்னு. அதனால இந்த கதை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. சுவாரஸ்யமான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யம் இருக்குது, பட்
அங்கங்கே இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக இந்த கதையில் எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னா கூட கடைசியாக அந்த மோட்டிவை அந்த கதாபாத்திரம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிச்சாங்கிறத நீங்கள் காமிக்கணும் இல்லையா? இந்த படத்தில் ஹீரோவுடைய காதலை கெடுத்தே வரணும் அப்படின்னு சொல்லி 2 பொண்ணுங்க தெரியுங்க. ஆனால் இப்போ இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு சொல்லும், எப்பா அவன் லவ் ஃபெயிலியர் ஆனாதான்ப்பா என் லவ் சக்ஸஸே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு தெரியும். அதுக்காகவே எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அது கடைசியில் ஹீரோவுடைய லவ்வை கெடுத்து விட்டுச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உன் லவ் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லவ்வை கெடுத்து விட்டு நீங்க. அப்போ கடைசியாக உன் லவ் என்னாச்சு அப்படிங்கிறத ஒரே ஒரு சீன் அப்படி காட்சி அப்படி காமிச்சிட்டு இவங்க கடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பக்கம் அது எதுக்கு தேவையில்லை, அவ்வளோதான், ஹீரோக்கு என்னாச்சு தான் நம்ம காமிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி சட்டுன்னு கடந்து போயிட்டாங்க. ஆனால் கதாபாத்திரங்களை இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் இவங்க மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு சில எமோஷனலான சீக்வன்ஸ் இருக்குது. இது ஒரு பெற்றோர்களாக இப்போ எங்களை மாதிரி 7 வயசில் பிள்ளைகளெல்லாம் பெற்று அந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு 1008 பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள்னு எல்லாத்தையும் பார்த்து பிள்ளைங்க கடைசியாக இப்போ எப்படி நம்மளை மதிக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கர எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டான்லேயே எனக்கு அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த விஷயம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே ஸ்கூல் லைஃப் அப்படி இப்படின்னு பயங்கர பல விஷயங்களை ஜாலியாக, காமெடியாக, காதலாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2K கிட்ஸ் இல்லை இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஷனு டான்ல சொன்ன மாதிரி எப்பா கிரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கூட படலாம். அது அவங்களுக்கு எப்படி படும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியும் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு பொழுதுபோலாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா திருப்பியும் சொல்கிறேன், டான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டான் உங்களுக்கு கிரிஞ்சு மேட்சாக தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி ஒரு ஃபீலையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் இஸ் யோர்ஸ். அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் போர்ட்ரே பண்ணப்படலை. பட் இந்த கூந்தல் வார்த்தை ஆனா உடனே படத்தில் வந்துட்டு போது எல்லாருமே அது ரொம்ப சர்வசாதாரணமாக பிரயோகம் பண்ணுறாங்க அந்த வார்த்தையை. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.